அவதார புருஷரின் சாதக நிலையை அறிந்து கொள்வதின் அவசியம். அவதார புருஷர்கள் சாதகர்களாக வாழ்ந்தது பற்றி அறிய உதவும் குறிப்புகள் கிடைப்பதில்லை. புத்தர், சைதன்யர் ஆகிய இருவரை தவிர மற்ற அவதார புருஷர்களின் சாதனை வாழ்வை பற்றி விளக்கமான எந்தச் செய்திகளையும் சமய வரலாற்று நூல்கள் நமக்கு தரவில்லை. உண்மையை அடைவதற்கு அவர்கள் கொண்டிருந்த அடக்க ஒண்ணா ஆர்வம், அளவற்ற தாகம், மேற்கொண்ட முயற்சிகள் இவை பற்றியோ, அவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், அச்சங்கள், ஆச்சரியங்கள், இன்பங்கள், ஏக்கங்கள் போன்ற உணர்ச்சிகளைப் பற்றியோ, ஒன்றுக்கொன்று முரண்பட்ட இந்த உணர்ச்சிகளின் பிடியில் சிக்கி மனத்தில் உறுதியும் தளர்ச்சியும் மாறி மாறி வந்தபோதும் அவர்கள் எவ்வாறு தங்கள் குறிக்கோளில் கண்ணும் கருத்துமாக இருந்தனர் என்பது பற்றியோ நமக்கு எந்த வகையான தெளிவான குறிப்பும் வரலாறுகளிலிருந்து கிடைக்கவில்லை. அவர்களின் வாழ்க்கையின் பிற்பகுதியில் நிகழ்ந்த அற்புதமான சம்பவங்களுக்கும் இளமை மற்றும் வாலிப பருவத்தில் அவர்களின் கல்வி, செயல்கள், ஆர்வங்கள் ஆகியவற்றிற்கும் இருந்த தொடர்பு பற்றியும் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஆதாரங்கள் இல்லை. எடுத்துக்காட்டாக, பிருந்தாவனத்து கோபியரின் உள்ளம் கவர்ந்த கண்ணன் எவ்வாறு தர்மத்தை நிலைநாட்டிய துவாரகையின் தலைவரான ஸ்ரீ கிருஷ்ணராக மாறினார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இயேசுவின் 30ஆம் வயதிற்கு முந்தின வாழ்க்கையைப் பற்றி ஏதோ ஓரிரு குறிப்புகளைத் தவிர வேறெதுவும் நமக்கு தெரியாது. ஆசாரிய சங்கரரை எடுத்துக்கொண்டால் திக்விஜயம் பற்றிய குறிப்புகளைத் தவிர அவரது வாழ்க்கையைப் பற்றிய எதுவுமே விவரமாக குறித்து வைக்கப்படவில்லை. மற்ற அவதார புருஷர்களின் விஷயத்திலும் இதே நிலைமையைத்தான் நாம் காண்கிறோம். அவர்களின் மனித குறைபாடுகளைக் காண பக்தர்கள் விரும்பாமை. இதற்கான காரணத்தை அறிவது மிகவும் கடினம். பக்தர்களின் தீவிர பக்தி ஒரு காரணமாக இருந்திருக்க வேண்டும். தெய்வப் பிறவிகளிடம் மனித குறைபாடுகளை காட்டுவதற்கு பக்தர்கள் தயங்கியதால் இத்தகைய குறிப்புகள் மக்களின் பார்வைக்கு வராமல் மறைத்திருக்கலாம். அவதார புருஷர்களின் பரிபூரண தன்மை, நல்லுணர்வுகள் போன்றவற்றை உயர்ந்த லட்சியமாக எடுத்துக்காட்டினால் மக்களுக்கு வாழ்வில் நன்மையும் நல்லொளியும் பிறக்கும் என்பது உண்மை. அதேவேளையில் அவதார புருஷர்கள் உயர்ந்த நிலையை அடைவதற்காக மேற்கொண்ட அசாதாரண முயற்சிகளை பற்றி தெரிவிப்பதால் அந்த அளவிற்கு நன்மை உண்டாகாது என்று எண்ணியும் அவர்களின் சாதனைகளை குறித்து வைக்காமல் போயிருக்கலாம். பக்தர்கள் தங்கள் லட்சிய மகான்களை முழுமை பெற்றவர்களாகவே எப்போதும் காண விரும்புகின்றனர். மனிதனாக பிறந்தாலும் அவதார புருஷர்களிடம் மனித சபலங்கள், குறைபாடுகள் ஆகியவை எப்போதாவது ஒரு சமயம் இருந்திருக்கலாம் என்பதை பக்தர்கள் ஒப்புக்கொள்வதில்லை. பாலகோபாலனின் வாயில் பிரபஞ்சத்தைக் காணவே பக்தர்கள் எப்போதும் விரும்புகின்றனர். அவர்களின் குழந்தை பருவத்தில் நிகழ்ந்த பொருளற்ற செயல்களில் கூட நன்கு முதிர்ச்சி பெற்ற பெரியவர்களின் அனுபவத்தையும் அறிவையும் காண விழைகின்றனர். எல்லாம் அறிந்த, எல்லாம் வல்ல பரம்பொருளாகவும் பிரபஞ்சம் தழுவிய அன்பு, கருணை ஆகியவற்றின் உருவமாகவே கருவத் துடிக்கின்றனர். ஆகவே அவதார புருஷர்களின் ஆன்மீக சாதனைகளாகட்டும், இல்லை உடல் சம்பந்தப்பட்ட பசி, களைப்பு, உறக்கம், நோய், மரணம் போன்றவையாகட்டும், பக்தர்களை பொறுத்தவரை அவை அனைத்தும் அவர்கள் தங்கள் தெய்வத்தன்மையை சாதாரண மனிதர்கள் அறிந்து கொள்ளாதிருக்கவும், பயனற்ற மனிதர்களின் பார்வையை திசை திருப்பவும் வேண்டுமென்றே ஆடிய நாடகம்தான். இவ்வாறு பக்தர்கள் எண்ணியதில் வியப்பொன்றுமில்லை. ஏனெனில் எங்கள் காலத்திலேயே ஸ்ரீ குருதேவருக்கு வந்த நோய் இத்தகைய ஒரு நடிப்பேயன்றி உண்மையானதன்று என்று அவரது தீவிர பக்தர்கள் கருதியதை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கிறோம். இத்தகைய எண்ணங்கள் பக்திக்கு பங்கம் விளைவிக்கும் என்பது சரியல்ல. பக்தர்களின் இந்த முடிவிற்கு அவர்களின் பலவீனம்தான் காரணம். அவதார புருஷர்களை தவறலாக புரிந்து கொண்டால் தங்கள் பக்திக்கு பங்கம் ஏற்படக்கூடும் என்று பக்தர்கள் அஞ்சுகிறார்கள். எனவே அவர்களிடம் சாதனை, முயற்சி போன்ற எந்த மனித இயல்புகளையும் காண அவர்கள் விரும்புவதில்லை. பக்தர்களுக்கு விரோதமாக நாம் எதுவும் கூறுவதற்கில்லை. ஆனாலும் உண்மை என்னவென்றால் இத்தகைய பலவீனம் பக்தனின் பக்தி முதிர்ச்சி பெறாத நிலையில்தான் அவனிடம் தோன்றுகிறது. பக்தியின் ஆரம்ப நிலையில் பக்தன் கடவுளை எல்லா மகிமைகளும் நிறைந்தவராகவே கருத விரும்புகிறான். நாளடைவில் பக்தி பக்குவ நிலையை அடையும் போது இறைவன் மீது உள்ள அன்பு தீவிரமாகிறது. இறைவனிடம் ஐஸ்வரியத்தை காண்பது பக்திக்கு ஊறு விளைவிக்கும் என்று அப்போது பக்தன் உணர்கிறான். முயற்சி செய்து அத்தகைய எண்ணத்தை மனத்திலிருந்து அகற்றவும் முயற்சி செய்கிறான். எல்லா பக்தி நூல்களும் இதையே திரும்ப திரும்ப கூறுகின்றன. கிருஷ்ணனின் அமானுஷ்ய ஆற்றல்களை அவனது வளர்ப்புத் தாயான யசோதை தினமும் காணவும் அனுபவிக்கவும் செய்தாலும் அவள் அவனை சிறுவராகவே கருதி வளர்த்தாள். தேவையான வேளைகளில் தண்டிக்கவும் செய்தாள். கோபியர் கண்ணனை உலகிற்கே காரணகர்த்தாவான இறைவனாக அறிந்திருந்தாலும் தங்கள் காதலனாகவே கருதினர். அவனை வேறு எந்த நிலையிலும் அவர்களால் எண்ணிப் பார்க்க முடியவில்லை. இத்தகைய எடுத்துக்காட்டுகள் பலவற்றை கூறலாம். குருதேவரின் உபதேசம், இறைவனின் மகிமையை காணும்போது நான், நீ என்ற அன்பின் பிணைப்பு மறைந்துவிட நேரும்.
யாருடைய நம்பிக்கையையும் குலைக்கக்கூடாது. 4. இறைவனின் மகிமையை தாங்களும் உணரும் வகையில் ஏதாவது தெய்வீக காட்சிகளை அருளுமாறு யாராவது ஸ்ரீ குருதேவரிடம் வேண்டினால் அவர் அவர்களிடம், அன்பனே, அத்தகைய காட்சிகளை பெற விரும்புவது நல்லதல்ல. அவனது அளவு கடந்த மகிமையைக் காணும்போது பயம் வந்துவிடும். அவனுக்கு உணவு ஊட்டுவது, உடை அணிவிப்பது, அன்புடன் அவனிடம் நீ நான் என்ற நெருங்கிய தொடர்பு கொள்வது போன்றவை நம்மிடமிருந்து மறைந்துவிட நேரும் என்று கூறுவார். ஆனால் குருதேவரின் திருவுள்ளக் கருத்தை நாங்கள் அறியாமல் மேலான காட்சிகளை நமக்கு நல்க அவருக்கு விருப்பமில்லை, அதனால்தான் இவ்வாறெல்லாம் கூறி சமாளிக்க முயல்கிறார் என்று பல தடவை மனம் வருந்தியிருக்கிறோம். அத்தகைய நேரங்களில் யாரேனும் தைரியசாலி ஒருவர் நம்பிக்கையோடு, உங்கள் அருளால் முடியாத ஒன்று உண்டா, எனக்கு அத்தகைய காட்சி கிட்ட நீங்கள்தான் அருள் புரிய வேண்டும் என்று கூறினால் அவரிடம் குருதேவர், என்னால் என்ன செய்ய முடியும் குழந்தாய், அன்னை பராசக்தி என்ன நினைக்கிறாளோ அதுதான் நடக்கும் என்று கனிவுடன் கூறுவார். அதன் பிறகும் அந்த பக்தர் திருப்தி அடையாமல், ஏன், நீங்கள் விரும்பினால் அன்னையின் அருள் கத்தாயமாக கிடைக்கும் என்று கூறினால் அவர், குழந்தாய், நீங்கள் அனைவரும் அருட்காட்சிகளை பெற வேண்டும், உயர்ந்த ஆன்மீக நிலைகளை அடைய வேண்டும் என்பதே என் ஆசை, ஆனால் அது நிறைவேறுகிறதா என்ன என்று அழுத்தமாக கூறுவார். மேலும் வற்புறுத்தினால் மௌனமாக முகத்தில் மென்மையான ஒரு புன்னகையை பரவவிட்டபடி அந்த பக்தரை அன்புடன் பார்ப்பார். சில வேளைகளில், நான் சொல்ல என்ன இருக்கிறது, அன்னையின் திருவுளப்படி அனைத்தும் நடக்கும் என்றும் கூறுவதுண்டு. இவ்வாறு பக்தர்கள் வற்புறுத்தினால் கூட அவர்களின் நம்பிக்கையை குலைத்து அவர்களிடம் பொங்குகின்ற ஆர்வத்தை அழிக்க ஒருபோதும் குருதேவர் முயன்றதில்லை. இதனை பலமுறை நாங்கள் பார்த்திருக்கிறோம். யாருடைய நம்பிக்கையையும் குலைக்கக்கூடாது என்பார் அவர். ஓர் எடுத்துக்காட்டு, காசிப்பூர் தோட்டத்தில் சிவராத்திரி என்று நடந்த நிகழ்ச்சி. 5. இந்த முன்னுரையில் கூறுவதற்கு எடுத்துக்கொண்ட பொருளோடு தொடர்பில்லாத ஒன்றை தொடங்கிவிட்டோம். தொடங்கிய பிறகு பாதியில் விடுவது சரியல்ல. எனவே ஒரு நிகழ்ச்சியின் துணையுடன் இந்த கருத்தை சற்று விளக்க விழைகிறோம். தொட்டவுடன் அல்லது மனத்தில் நினைத்த மாத்திரத்தில் தமது ஆன்ம அனுபவங்களை பிறருக்கு அளிக்கும் ஆற்றல் மிக சில சாதகர்களிடம் மட்டுமே அமைகின்றன. சுவாமி விவேகானந்தரிடம் இத்தகைய ஆற்றல் அமையும் என்றும் அதனை கொண்டு அவர் உலக மக்களுக்கு மிகுந்த நன்மை செய்வார் என்றும் குருதேவர் அடிக்கடி எங்களிடம் கூறுவார். சுவாமிஜியைப் போல் மிகவும் தகுதி வாய்ந்த ஒருவர் கிடைப்பது மிகவும் அரிது. சுவாமிஜியின் தகுதியை ஆரம்பத்திலிருந்தே உணர்ந்திருந்த குருதேவர் அவருக்கு அத்வைத வேதாந்த கருத்தை போதித்து அவரது வாழ்க்கையை அந்த வழியிலேயே உருவாக்க முயன்றார். பிரம்ம சமாஜத்தின் துவைத வழிபாட்டு முறையில் பழக்கப்பட்டிருந்த சுவாமிஜி அத்வைத வேதாந்தத்தில் கூறப்பட்ட சோகம் முறையை தெய்வநிந்தனை, பாவச்செயல் என்று கருதினார். குருதேவர் அவரை அத்வைத வழிக்கு கொண்டு வருவதற்காக பல வழிகளில் முயன்றார். அதைப் பற்றி பின்னாளில் சுவாமிஜி கூறினார், நான் அவரது அறைக்கு போனால் போதும், மற்றவர்களை படிக்க வேண்டாம் என்று சொன்ன நூல்களை என்னிடம் கொடுத்து படிக்கச் செய்வார். அவரது அறையிலிருந்த நூல்களுள் அஷ்டாவக்ர சம்ஹிதையும் ஒன்று. அந்த நூலை யாராவது படிப்பதை குருதேவர் பார்த்தால் உடனே அதைத் தடுத்து அவருக்கு முக்தியும் அதற்கான சாதனையும் பகவத்கீதை அல்லது ஏதாவது புராணம் போன்ற புத்தகங்களை கொடுப்பார். நான் போனால் அஷ்டாவக்ர சம்ஹிதையை கொடுத்து படிக்கச் சொல்வார். சில வேளைகளில் அத்தியாத்ம ராமாயணத்தின் அத்வைதக் கருத்துக்கள் கொண்ட சில பகுதிகளையும் படிக்கச் சொல்வதுண்டு. அந்த கருத்துக்களை என்னால் சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒருமுறை பொறுக்க முடியாமல், ஒருவன் தன்னை கடவுள் என்று நினைப்பதே பெரும் பாவம், இந்த பாவக்கருத்தை போதிக்கிறது இந்த நூல், எரிக்கப்பட வேண்டிய இந்த நூலை படிக்குமாறு என்னிடம் கூறுகிறீர்கள், இதனால் என்ன பயன் என்று அவரிடம் கேட்டுவிட்டேன். குருதேவரோ சிறிதும் மாறாத புன்னகையுடன், அப்பா, நான் உனக்காகவா அதை படிக்கச் சொன்னேன், எனக்கு வாசித்து காட்டும்படி அல்லவா சொன்னேன், நீ வாசிப்பது எனக்காக, வாசிக்கின்ற நீ அதில் கூறியிருப்பது போல் உன்னை கடவுள் என்று ஏன் நினைத்துக் கொள்ள வேண்டும், எங்கே கொஞ்சம் படி, கேட்கலாம் என்று சொல்வார். அதன் பிறகும் என்னால் எப்படி மறுக்க முடியும், அவருக்காக நான் சிறிது படிப்பேன். சுவாமிஜிக்கு குருதேவர் இந்த முறையில் பயிற்சி அளித்து வந்தார். மற்ற இளைஞர்களை அவரவர் மன அமைப்பிற்கும் பக்குவத்திற்கும் ஏற்ற வண்ணம் வழிநடத்தினார். சிலருக்கு உருவ வழிபாட்டு முறை, சிலருக்கு குணங்களோடு கூடிய ஆனால் உருவமற்ற தெய்வ உபாசனை, வேறு சிலருக்கு சுத்த பக்தி நெறி மற்றும் சிலருக்கு ஞானம் கலந்த பக்தி நெறி என்று பல வகைகளில் ஒவ்வொருவரும் ஆன்மீக வாழ்வில் முன்னேற வழிவகுத்து தந்தார். சுவாமி விவேகானந்தரும் மற்ற இளைஞர்களும் தட்சிணேஸ்வரத்தில் குருதேவரின் அருகிலிருந்து ஒன்றாக உண்டு, உறங்கி, நடந்து, பழகி ஆன்மீக வாழ்வு பற்றி விவாதித்து வந்தாலும் குருதேவர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் சுவைக்கும் மனப்பாங்கிற்கும் ஏற்ற வகையில் பயிற்சி அளித்து வந்தார். 3886 மார்ச் மாதம்
அப்போது குருதேவர் காசிப்பூர் தோட்டத்தில் தங்கியிருந்தார். தொண்டைப்புண் காரணமாக அவரது உடல் நாளுக்கு நாள் நலிந்து கொண்டே வந்தது. ஆனாலும் அவர் முன்னைவிட மிகுந்த ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் பக்தர்களின், குறிப்பாக சுவாமி விவேகானந்தரின் ஆன்மீக வாழ்க்கையை நெறிப்படுத்துவதில் ஈடுபட்டார். சாதனை முறைகளை போதித்து அவற்றை எவ்வாறு செய்வது என்பது பற்றி கூறியதுடன் வேறொரு முக்கியமான பணியிலும் அறிவுரை வழங்கினார். ஒவ்வொரு நாள் மாலையிலும் மற்றவர்களை வெளியே போகும்படி சொல்லிவிட்டு சுவாமிஜியை மட்டும் அறையில் அமர்த்தி 2-3 மணி நேரம் பல விஷயங்களைப் பற்றி அவருக்கு அறிவுரை வழங்குவார். மற்ற இளைஞர்கள் மீண்டும் உலகியல் வாழ்வில் ஈடுபடாத வண்ணம் எப்படி அவர்களை ஒருங்கிணைந்து வாழச் செய்வது என்பது அவற்றுள் ஒன்றாகும். குருதேவர் தமது இயக்கத்தை உறுதியாக நிலைப்பெறச் செய்வதற்காக தொண்டைப்புண் வந்தது போல் நடிக்கிறார் என்றுமே பக்தர்கள் எண்ணியிருந்தனர். ஆனால் அவர் நிரந்தர விடை பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை சுவாமிஜி மட்டுமே இதயபூர்வமாக உணர்ந்திருந்தார். அவரிடமும் எப்போதும் இந்த எண்ணம் இருந்ததா என்பது சந்தேகம்தான். இந்த நாட்களில் பல வழிகளில் வந்த நிரூபணங்களின் அடிப்படையில் சுவாமிஜி அத்வைத வேதாந்த நெறியை ஏற்றுக்கொண்டு விட்டார். தாம் உண்மை என்று உணர்ந்து அனுபவித்ததை உடனே அனைவருக்கும் தெரிவித்து விடுவார் அவர். வெறுமனே சொல்வதுடன் நின்றுவிடாமல் காரண காரியங்கள் காட்டி அதனை நிரூபிப்பார். பிறர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தவும் தயங்க மாட்டார். இது அவரது தனிப்பண்பு. இவ்வாறே அத்வைத உண்மைகளையும் இளைஞர்கள், இல்லறத்தார் என்ற பாகுபாடின்றி எல்லா பக்தர்களுக்கும் கூற ஆரம்பித்தார். இது பக்தர்களிடம் சலசலப்பையும் கருத்து வேற்றுமையையும் ஏற்படுத்தியது. இளைய வயதினராக இருந்த சுவாமிஜிக்கு அனுபவ முதிர்ச்சி ஏற்படாததால் அவரால் நடைமுறை உண்மையை புரிந்து கொள்ள முடியவில்லை. உண்மையை எல்லோரும் ஒரேவிதமாக பார்ப்பதில்லை, அவரவர்களின் மனப்பக்குவத்திற்கும் தன்மைக்கும் ஏற்பவே பார்க்கிறார்கள். இதனால் யாரிடமும் எதையும் வற்புறுத்த தேவையில்லை என்பதை உணர அவர் தவறிவிட்டார். தொடுவதன் மூலம் தமது ஆன்ம சக்தியை மற்றொருவருக்கு அளிக்கக்கூடிய ஆற்றல் தம்மிடம் வெளிப்பட்டிருப்பதை இக்காலத்தில் சுவாமிஜி அறிந்தார். இதனை அவ்வப்போது உணர்ந்தாலும் யாரிடமும் செயல்முறையில் சோதிக்கவில்லை. அதற்கான ஒரு தருணம் வந்தது. அது பங்குனி மாத சிவராத்திரி. சுவாமிஜியும் இன்னும் ஓரிரு இளைஞர்களும் விரதமிருந்து அன்றிரவு தூங்காமல் பூஜை, ஜப தியானங்களில் ஈடுபட முடிவு செய்தனர். குருதேவருக்கு எந்த இடையூறும் நேராக்கூடாது என்பதற்காக முக்கிய கட்டிடத்திற்கு கிழக்கே சற்று தூரத்தில் சமையல் செய்வதற்காக கட்டப்பட்டிருந்த ஓர் அறையை தங்கள் சாதனைகளுக்காக தேர்ந்தெடுத்தனர். இரவு வந்தது. நல்ல மழை பிடித்துக் கொண்டது. வானில் புதிதாகச் சூர்ந்த கருமேகங்களுக்கு இடையில் கோடிட்டு குமிரிய மின்னல் கீற்றுகள் சிவபெருமானின் சடைமுடியோ என்று எண்ணும்படியாக பளிச்சிட்டன. இந்தச் சூழ்நிலை அந்த இளம் சாதகர்களின் மனத்தை களிப்பில் ஆழ்த்தியது. முதல் யாமத்தை பூஜை, ஜபம், தியானம் ஆகியவற்றில் கழித்தனர். பின்னர் சுவாமிஜி பூஜைக்கான ஆசனத்திலேயே அமர்ந்து மற்றவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். நண்பர்களுள் ஒருவர் சுவாமிஜிக்கு ஹுக்கா தயார் செய்யவும், மற்றொருவர் ஏதோ வேலைக்காக முக்கிய கட்டிடப் பகுதிக்கும் சென்றனர். அந்த சமயத்தில் நாம் மேலே கூறிய அத்தகைய சக்தி தம்மிடம் தோன்றுவதை சுவாமிஜி உணர்ந்தார். அதன் விளைவை சோதித்துப் பார்க்க விரும்பினார் சுவாமிஜி. அவரது எதிரில் அப்போது சுவாமி அபேதானந்தர் அமர்ந்திருந்தார். அபேதானந்தரிடம், என்னை சிறிது நேரம் தொடு என்று சொன்னார். ஹுக்கா தயார் செய்யச் சென்றவர் சிறிது நேரத்தில் திரும்பி வந்தார். வந்தவர் திகைத்து நின்றார். அங்கே சுவாமிஜி ஆடாது அசையாது தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். எதிரில் அமர்ந்திருந்த அபேதானந்தர் கண்களை மூடியபடி சுவாமிஜியின் வலது முழங்காலை தன் வலது கையால் தொட்டுக்கொண்டிருந்தார். அவரது கை நடுங்கிக் கொண்டிருந்தது. ஓரிரு நிமிடங்கள் கழிந்தன. சுவாமிஜி கண்களை மெல்லத் திறந்து அபேதானந்தரிடம், போதும், நீ என்ன உணர்ந்தாய் என்று கேட்டார். அபேதானந்தர், பேட்டரியை தொட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல உன்னை தொட்டபோது மின்சாரம் போல ஏதோ ஒன்று என்னுள் பரவியது, கைகள் நடுங்கின என்றார். வேறொருவர் ஆவிடம், நரேனை தொட்டவுடன் உன் கை தானாகவே நடுங்கிற்றா? ஆம், நான் எவ்வளவு முயன்றும் கை நடுக்கத்தை நிறுத்த முடியவில்லை. அதை பற்றிய பேச்சு அத்துடன் நின்றது. சுவாமிஜி ஹுக்கா பிடித்தார். 2ஆம் யாம பூஜை தொடங்கியது. அனைவரும் ஜப தியானங்களில் ஈடுபட்டனர். அபேதானந்தர் தியானத்தில் மூழ்கினார். இதுபோல் அவர் தியானத்தில் ஆழ்ந்திருந்ததை இதற்கு முன் நாங்கள் பார்த்ததில்லை. அவரது உடம்பு முழுவதும் விரைத்துப் போய் தலையும் கழுத்தும் சற்று சாய்ந்திருந்தன. வெளியுலக நினைவை முற்றிலுமாக இழந்திருந்தார். சற்று நேரத்திற்கு முன் சுவாமிஜியை தொட்டதால்தான் இத்தகைய ஆழ்ந்த தியானம் அவருக்கு ஏற்பட்டது என்பதை அங்கு கூடியிருந்த அனைவரும் புரிந்து கொண்டனர். அபேதானந்தரை சுவாமிஜியும் பார்த்து கொண்டுதான் இருந்தார். அதனை கவனிக்கப்படி நண்பர் ஒருவருக்கு சைகை மூலம் தெரிவிக்கவும் செய்தார்.
4ஆம் யாம பூஜை அதிகாலை 4 மணிக்கு நிறைவுற்றது. அப்போது சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் அங்கு வந்து சுவாமிஜியிடம் குருதேவர் உன்னை அழைக்கிறார் என்று கூறினார். சுவாமிஜி குருதேவரிடம் சென்றார். குருதேவருக்கு வேண்டிய சேவைகளை செய்வதற்காக சுவாமி ராமகிருஷ்ணானந்தரும் குருதேவரின் அறைக்கு சென்றார். சுவாமிஜியை கண்டதுதான் தாமதம். குருதேவர் அவரிடம், என்னப்பா இது, வரவுக்கு முன்பே செலவா? முதலில் நீ சேமித்துக்கொள். அதற்கு பின் எங்கு எப்படி செலவழிக்க வேண்டும் என்பது உனக்கு தெரிய வரும். அன்னையே உனக்கு அதை கற்பிப்பாள். இன்னும் ஒன்று, உன் மனோநிலையை அவனிடம் செலுத்தியதன் மூலம் அவனுக்கு எவ்வளவு தீங்கு செய்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியுமா? இதுவரை அவன் ஒரு குறிப்பிட்ட வழியில் முன்னேறிக் கொண்டிருந்தான். அத்தனையும் வீண். 6 மாத கருக்கர்ப்பத்திலேயே கலைந்து போனதைப் போல் அவனது ஆன்மீக பாவனை முற்றிலும் நாசமாகிவிட்டது. சரி, நடந்தது நடந்துவிட்டது. இனிமேல் இவ்வாறு முன்யோசனையின்றி நடந்து கொள்ளாதே. எப்படியோ அவன் அதிர்ஷ்டசாலிதான் என்று கூறினார். இதைப்பற்றி பின்னர் சுவாமிஜி, நான் திகைத்து போனேன். கீழே நாங்கள் செய்தவை அனைத்தும் மாடியில் இருந்த குருதேவருக்கு தெரிந்துவிட்டது. ஆகவே அவர் என்னை கடிந்து கொண்டபோது மௌனமாக இருப்பதைத் தவிர வேறொன்றும் செய்ய முடியவில்லை என்று கூறினார். இதன் விளைவாக அபேதானந்தரிடம் இருந்த பழைய ஆன்மீக பாவனை முற்றிலும் மறைந்துவிட்டது. அதே வேளையில் அவரால் அத்வைத பாவனையை அதன் உண்மை நிலையில் புரிந்து கொள்ளவோ செயல்முறைப்படுத்தவோ முடியவில்லை. இவ்வாறு தத்தளித்த அவர் அத்வைதத்தின் பெயரால் ஆசார விரோதமான செயல்களை செய்ய நேர்ந்தது. அதற்குப் பின் குருதேவரே அவருக்கு அத்வைத நெறியின் உண்மையை போதிக்க ஆரம்பித்தார். அன்றாட வாழ்க்கையில் அவர் செய்து வந்த தவறுகளை அன்புடன் சுட்டிக்காட்டி அவரை வழிநடத்தினார். குருதேவர் காலமாகி நீண்ட காலத்திற்கு பின்னர்தான் அபேதானந்தரால் இந்த அத்வைத மனோநிலையை புரிந்துகொண்டு தமது எண்ணம், செயல் அனைத்திலும் அதனை செயல்முறைப்படுத்த முடிந்தது. மனிதனாக பிறக்கும்போது இறைவன் சாதாரண மனிதனைப் போலவே நடந்து கொள்கிறார். உண்மையை உணர்வதற்காகவோ அனுபூதியில் கண்ட உண்மையை வாழ்வில் செயல்முறைப்படுத்தவோ அவதார புருஷர்கள் மேற்கொண்ட முயற்சிகளெல்லாம் வெறும் நடிப்பே, அவை உண்மையல்ல என்று சில பக்தர்கள் நினைக்கலாம். அவர்களுக்கு எங்கள் விடை இதுதான். குருதேவர் இவ்வாறு கூடியதை நாங்கள் ஒருபோதும் கேட்டதில்லை. இதற்கு மாறாக பலமுறை அவர் மனித உருவில் கடவுள் வரும்போது முழுக்க முழுக்க சாதாரண மனிதனாகவே அவர் செயல்படுகிறார். இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறார். சுயமுயற்சி, ஈடுபாடு, கடுமையான தவம் ஆகியவற்றின் மூலமாக அனைத்து விஷயங்களிலும் முழு அறிவும் ஆற்றலும் பெறுகிறார் என்று கூறியிருக்கிறார். இதற்கு வரலாறுகளில் தக்க சான்றுகள் உள்ளன. அவதார புருஷர்கள் இப்படி மனிதரோடு மனிதராக மனிதனைப் போல வாழவில்லையெனில் அவரை மனிதகுலத்தின் மீதுள்ள கருணையால் உடல் தரித்தவர் என்று எப்படி கூற முடியும்? அவரது அவதார நோக்கமே பயனற்றதாகிவிடுமே. இறையருள் மனித முயற்சி பற்றி குருதேவர் 7. குருதேவரின் உபதேசங்களை பார்க்கும்போது அவற்றில் 2 வகை இருப்பதை காடம் காணலாம். உதாரணங்களை கூறினால் வாசகர்கள் இதனை புரிந்து கொள்ள முடியும். அவர் சில வேளைகளில் பக்தர்களிடம், நான் உணவை சமைத்து விட்டேன், நீங்கள் அமர்ந்து உண்ண வேண்டியதுதான். அச்சு தயாராக உள்ளது, உங்கள் மனங்களை அதில் வார்த்துக் கொள்ளுங்கள். உங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றால் என்னிடம் வக்காலத்து கொடுத்து விடுங்கள் என்றெல்லாம் கூறுவார். வேறு சில வேளைகளில், எல்லா வாசனைகளையும் ஒன்றன் பின்னொன்றாக விட்டுவிடுங்கள், அப்பொழுது வெற்றி கிட்டும். காற்றில் அடித்துச் செல்லும் எச்சிலிலை போல இறைவன் அருளை நம்பியிருங்கள். பெண்ணாசை பொன்னாசைகளைத் துறந்து இறைவனுக்காக ஏக்கம் கொள்ளுங்கள். நான் 16 அணாவுக்குச் செய்துள்ளேன், நீங்கள் ஓர் அணாவுக்காவது செய்யுங்கள் என்பார். குருதேவரின் இந்த 2 வகையான உபதேசங்களின் உட்பொருளை உணராத காரணத்தால் நாம் இறையருள், மனித முயற்சி, சரணாகதி, சாதனை இவற்றுள் எதைப் பற்றிக் கொண்டு ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவது என்பதை தெளிவாக உணர முடியாத நிலையில் தத்தளிக்கிறோம். ஒருநாள் தட்சிணேஸ்வரத்தில் சுவாமி நிரஞ்சனானந்தருடன் மனிதனுக்கு சுயேச்சை சிறிதளவாவது உள்ளதா இல்லையா என்பது குறித்து நீண்ட விவாதத்தில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். வெகு நேரத்திற்குப் பிறகும் பிரச்சினைக்கு ஒரு சரியான தீர்வு கிட்டாததால் நேராக குருதேவரிடம் சென்றோம். குருதேவர் எங்கள் விவாதத்தை குறும்புடன் கேட்டார். பின்னர் கம்பீரமாக, யாருக்காவது சுயேச்சை என்றெல்லாம் ஒன்று இருக்கிறதா என்ன? கடவுளின் விருப்பத்தால் மட்டுமே உலகில் அனைத்தும் நடக்கின்றன, இனிமேலும் நடக்கும். நாளாக ஆகத்தான் மனிதன் இதை புரிந்து கொள்கிறான். பசு ஒன்று நீளமான கயிற்றால் ஒரு கம்பத்தில் கட்டப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம். அந்த பசுவால் கம்பத்திலிருந்து 1 முழ தொலைவில் நிற்க முடியும், அல்லது கயிறு எவ்வளவு நீளமோ அவ்வளவு தூரம் போகவும் இயலும். மனிதனின் சுயேச்சையும் இப்படித்தான்.
ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் பசு தன் விருப்பம் போல படுத்துக் கொள்ளட்டும், நிற்கட்டும் அல்லது நடக்கட்டும் என்ற எண்ணத்தோடு மனிதன் அதை கம்பத்தில் கட்டுகிறான். கடவுளும் மனிதனுக்கு ஓரளவு சக்தியை அளித்து அந்த எல்லைக்குள் அவன் விருப்பப்படி செயல்படட்டும் என்று விட்டுவிடுகிறார். அதனால்தான் மனிதன் தன்னால் சுயேச்சையுடன் செயல்பட முடியும் என்று எண்ணுகிறான். ஆனால் கயிறு கம்பத்தில் கட்டப்பட்டுள்ளதை மறந்துவிடக்கூடாது. ஒருவன் கடவுளிடம் மனமுருகி ஏங்கி பிரார்த்தனை செய்தால் அவரால் கட்டை தளர்த்த முடியும், கயிற்றின் நீளத்தை அதிகப்படுத்த முடியும், விரும்பினால் கயிற்றை ஒரே அடியாக அவிழ்த்துவிடவும் முடியும் என்று சொன்னார். இதை கேட்ட நாங்கள், அப்படியானால் ஆன்மீக சாதனைகள் பழகுவதில் கூட சுயமுயற்சிக்கு இடமில்லையா? எல்லாம் இறைவன் திருவுளப்படி என்றால் இறைவன் விருப்பப்படித்தான் நான் எல்லாம் செய்கிறேன் என்று ஒவ்வொருவரும் சொல்லக்கூடுமே என்று வினவினோம். அதற்கு குருதேவர் கூறினார், வெறும் சொற்களால் என்ன பயன்? முள்ளில்லை, அது குத்தவில்லை என்றெல்லாம் சொல்லிவிட்டால் வலியில்லாமல் போய்விடுமா என்ன? முள்ளில் கைப்பட்டவுடனேயே ஓவென்று அலறித் துடிக்கிறோமே, அப்போது வாய்ஜாலமெல்லாம் எங்கே போய்விட்டது? சாதனை புரிவது சுயமுயற்சியால் மட்டுமே நிகழ்வதானால் எல்லோரும் அதை செய்திருக்கலாமே. ஆனால் எல்லோராலும் முடிவதில்லை. ஏன்? அதன் பொருள் என்ன தெரியுமா? இறைவன் உனக்கு கொடுத்துள்ள சக்தியை சரிவர பயன்படுத்தாவிடில் மேலும் சக்தியை அவர் தரமாட்டார். இதனால்தான் முயற்சியும் தளராமையும் இன்றியமையாதவை. இறைவனின் அருளை பெறுகின்ற தகுதி அடைய யாராக இருந்தாலும் ஓரளவாவது முயற்சி செய்தே தீர வேண்டும். முயற்சிகளில் ஈடுபட்டால் அவர் அருளால் 10 பிறவிகளில் அனுபவிக்க வேண்டியவை அனைத்தும் ஒரே பிறவியில் அனுபவிக்கப்பட்டு வினைப்பயன்கள் தீர்ந்துவிடுகின்றன. இறைவனிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒரு கதையை கேளுங்கள். இது பற்றி திருமாலுக்கும் நாரதருக்கும் இடையே நடந்த உரையாடல் 8. வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு ஏதோ காரணத்திற்காக நாரதரை நரகத்திற்குச் செல்லுமாறு சாபமிட்டு விட்டார். அதனால் மிகவும் கவலை கொண்ட நாரதர் விஷ்ணுவை பலவாறு புகழ்ந்து தோத்திரங்கள் பாடி மகிழ்வித்து அவரிடம், எம்பெருமானே, நரகம் எங்கே இருக்கிறது? அது எப்படி இருக்கும்? எத்தனை வகையான நரகங்கள் உள்ளன? தயை கூர்ந்து எனக்கு கூறுங்கள் என்று கேட்டார். மகாவிஷ்ணு ஒரு சுண்ணாம்பு கட்டியால் தரையின் மீது ஸ்வர்க்கம், நரகம், பூமி ஆகியவற்றை வரைந்து நாரதரிடம் காட்டி, நாரதா, இதோ இது ஸ்வர்க்கம், இது நரகம் என்றெல்லாம் விளக்கினார். உடனே நாரதர், அப்படியா, இதோ நான் நரகத்திற்குச் செல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே தரையில் வரையப்பட்டிருந்த நரகப் பகுதியின் மேல் விழுந்து புரண்டு எழுந்து நின்று மகாவிஷ்ணுவை வணங்கினார். இதை பார்த்த மகாவிஷ்ணு புன்னகை புரிந்தவாறே, என்ன இது? இது எப்படி நரகத்திற்குச் செல்வது ஆக முடியும் என்று கேட்டார். அதற்கு நாரதர், ஏன் சுவாமி, ஸ்வர்க்கமும் நரகமும் தங்கள் படைப்பு அல்லவா? நீங்கள் இங்கு தரையில் வரைந்து அதற்கு நரகம் என்று பெயரிட்டால் அது உண்மையிலேயே நரகமாகிவிடுகிறது. அதன் மேல் நான் விழுந்து புரண்டதில் நான் நரக வேதனையை அனுபவித்தவனும் ஆகிவிட்டேன் என்றார். நாரதர் திட நம்பிக்கையுடன் இவ்வாறு சொன்னார். மகாவிஷ்ணுவும் அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டார். ஆனால் தரையில் வரையப்பட்டிருந்த நரகம் என்ற படத்தின் மீது நாரதர் உண்மையான நம்பிக்கையோடு விழுந்து புரள வேண்டியிருந்தது. நாரதர் நம்பிக்கையுடன் செய்த சிறு முயற்சியால் அவர் அனுபவிக்க வேண்டிய நரக வேதனை அத்துடன் தீர்ந்தது. கடவுளின் கருணையில் கூட தனிப்பட்ட மனிதனின் முயற்சிக்கும் தளராமைக்கும் இடம் உண்டு என்ற கருத்தை குருதேவர் இந்த கதையின் மூலம் எங்களுக்கு விளக்கினார்.